வழக்கமாக இந்த பகுதியில் செய்தித்தாள்கள் வரக்கூடிய தலையங்கங்களை பற்றி பேசுவோம். இன்று தலையங்கங்கள் பெரும்பாலான நாளிதழ்களில் இல்லாதனால உங்களுடைய விருப்ப செய்தியை மட்டும் பேசலாம். உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி அதை பற்றி நீங்கள் பேசலாம். என்ன சரி, இன்னைக்கு வந்துட்டு எல்லா செய்திகள்லையும் எல்லா செய்தித்தாள்லையும் ஒரு முக்கிய செய்தி வந்துட்டு ஒரு பக்கத்தில் இடம் பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னோம்னா, யார் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் அப்படின்றது. இது இன்றைய தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு மிக விரைவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், நேற்று உலவிய சில வதந்திகள் எல்லாமே ஒரு விடயத்தில் என்னை போன்றவர்களுக்கு, எங்களை போன்ற அரசியல் சக்திகளுக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்றால், ஒருவேளை ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலராக இருந்து பிறகு அவர் ஓய்வு பெற்றவுடன் முதல்வரினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அவர் ஒருவேளை இதற்கு பரிந்துரைக்கப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் பொதுவாக இருந்தது என்று பலரும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை முடிவு எடுக்கப்படுமானால் அது தமிழ்நாட்டினுடைய அரசியலிற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்டகால அரசியல் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அதிமுக என்பது ஒரு தொண்டர்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த அரசியல் கட்சி. இன்றைய கடைசி தேர்தல் வரை ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சிக்கு அந்த ஜெயலலிதாவை தாண்டி வேறொருவர் தலைமை ஏற்க கூட ஆள் இல்லையே, அப்படியேப்பட்ட கட்சி தானா இது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது மட்டுமல்ல, அது அந்த கட்சியினுடைய இரண்டாம் பட்ட தலைவர்கள் அனைவர்களினுடைய மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய மனக்கிலேசத்தை ஏற்படுத்தும். எனவே யார் இந்த மக்களிடையே நெருங்கின்ற அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றார்களோ, அவர் யாராக வேண்டாலும், இளைய நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களோ அல்லது நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களோ யாராவது வரலாம். ஆனால் இவர்களை தாண்டி வெளியில் இருந்து அந்த கட்சியோடு சம்பந்தப்படாதவர்கள், அந்த கட்சியினுடைய வரலாற்று சம்பந்தப்படாதவர்கள் வந்தார்கள் என்றால் அந்த கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறுமையையும் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பது மட்டும் எனது கருத்து. இதில் நாம் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏனென்றால் கைப்புண்ணை பார்க்க கண்ணாடி தேவையில்லை. அதிமுக என்றால் செல்வி ஜெயலலிதா, வேறு யாரும் கிடையாது. ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாரை அடையாளம் காட்டினாலும் அவரை அந்த கட்சியோட கேடர் ஏற்றுக்கும். அதாவது நாளைக்கு என்ன நடக்கலாம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆகாமல், பயில் கிடைக்காமல், அவருடைய அன்றாட வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்து அது திறமையின்மையின் காரணமாக மக்களிடம் கெட்ட பேர் வாங்கி அதிமுக பலவீனப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இயல்பு, ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படலைன்னா. ஆனால் வரக்கூடியவர் யார்? நீ இந்த தேசத்தில் ஆல் இண்டியா அளவில் பார்த்துருக்கோம். காங்கிரஸின் சரித்திரத்தில் எள்ளுமுனை அளவு கூட சம்பந்தம் இல்லாத டாக்டர் மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கார். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஆச்சு? அவர் ஒரு பப்பெட். அது யாரா இருந்தா என்ன? அதனால காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஆச்சுன்னா என்ன? அதனால இல்ல, அது நிர்வாகத்தினுடைய தவறுகள், கரப்ஷன் மிகப்பெரிய அளவுல. அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் வந்த உடனே அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. அது அப்படி பார்க்க போனா 2009 அவங்க அதிக எண்ணிக்கையோடு திருப்பி வந்தாங்க. ஆகவே காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒன்று, அது விலைவாசியை கட்டுப்படுத்தலை, வளர்ச்சி குறைஞ்சு போச்சு, கரப்ஷன். அது காங்கிரஸ்னா கரப்ஷன், இட் ஹஸ் பிகம் சினானிமஸ் அட் ஆல் இண்டியா லெவல். அதனால தான் அது வீழ்ச்சி வந்தது. ஆகவே யார் முதல்வராக இருக்க போகிறார், யாரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுட்டி காட்ட போகிறார் என்பதில் எந்த விதமான ஒரு டிஸ்பியூட்டுக்கோ இதுக்கோ இடமில்லை. கட்சியினுடைய தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ஏடிஎம்கே வர்க்கர்ஸ் நிச்சயமா சொல்றேன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அவருக்கு ஒண்ணு, மீது எல்லாருமே அவர்கள் பொறுத்தவரை பூஜ்யம் தான். அதனால அது எதை பற்றியும் அவர்கள் அந்த பாதிப்பு இருக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அஇஅதிமுகவினுடைய ஆரம்ப காலம் தொட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடங்கி நடத்தி வந்த காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அது அந்த கட்சி என்பது திராவிட கொள்கைகளிலும் அதே நேரத்தில் அந்த கட்சி திமுக எதிர்ப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் ஒரு ஆழமாக வளர்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்றான், ஜெயலலிதா ஆல் பவர்ஃபுல் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அது அந்த கட்சிக்குள்ள அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு ஆளா இருக்கும் போதுதான் அதிமுகவினுடைய பலம் எம்ஜிஆரும் இரட்டை இலை. ஒரே ஒரு கருத்து வேறு, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கு. அதாவது ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று 89 இவர்கள் பிரிந்த பிறகு
திராவிட பாரம்பரியம் என்றெல்லாம் சொல்லுகின்றால் திராவிட கொள்கைகள் பின்னணிங்கிறதுல இருந்த எல்லா தலைவர்களும் வெளியேறி விட்டார்கள் ஜானகி அணியா. சரி, அதாவது அதற்கு இப்போ பிறகு இன்னைக்கு ஐயனார் இது முழுக்க முழுக்க திமுகவின் எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சி பேர்ல தான் அதுல டிஎம்கேங்கிறது ஏஐடிஎம்கே சேர்ந்திருக்கே ஒழிய அது எந்த சம்பந்தம் இல்லாத கட்சி தான் ஏடிஎம்கே. முதலமைச்சராக யார் வர்றது அப்படிங்கறத பொறுத்து தான் பேசுனீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி தொடர்பான சிக்கல்கள் எதுவும் இதுக்குள்ள இல்ல. கட்சி தொடர்பான சிக்கல் இல்ல. அதே நேரத்தில் ஏற்புடைமை என்பது ஒரு திணிப்பாக இருந்தாலும் கூட ஏற்புடைமை இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. நெருக்கடியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நெருக்கடியில ஏற்றுப்பாங்க, அந்த நிமிஷத்துல வந்து ஏத்துக்குவாங்க. நீண்ட கால விளைவுகள் என்னங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதிக்குள்ள நம்ம விரிவாக பேச முடியாது. நீங்க பேசுறது நீண்ட கால விளைவுகள்னு நீங்க ஒரு பார்வையில சொல்றீங்க. அந்த பார்வையை சரியில்லைன்னு இவர் நினைக்கிறாரு. அதனால யார வேணாலும் வச்சு ஜெயலலிதாவால மேனேஜ் பண்ண முடியும். அவர் சொன்ன ஒரே விடயத்தை மட்டும் தான் நான் இது பண்றேன். என்ன அப்படின்னா, அதிமுக என்றாலே செல்வி ஜெயலலிதா தான் என்று சொல்லுவது அதிகாரத்திற்கு உண்மையாக இருக்கலாம், அடிப்படைக்கு ஏற்புடையதான். தொண்டர்களுக்கே ஒரே தலைவிதான். அந்த திமுகவின் சொச்சமிச்சம் 7 மணி அளவு கூட அதிமுக கிடையாது. அதான் என்னுடைய கணிப்பு. பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம்.